நான் அமெரிக்கா, நான் ரஷ்யா, நானா பிரிட்டன். போடான்ருச்சு. பூச்சியும் வண்டையும் கொண்டுட்டு இந்த பூவையும் ஒட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கேன் தோட்டத்தில் போய். எத்தனை ஆயிரம் பூவடா ஒட்டுவ? வேலை இல்லாத வெட்டி பயில. எங்க ஊர்ல சொல்லுவான், இருக்க மாட்டாத டெய்லரு, வேலை இல்லாத டெய்லரு யானைக்கு டவுசர் தைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி அறப்பைத்தியங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். நெய்தல் படையமைப்ப மீனவருக்காக பாருங்க, நெய்தல் ராணுவத்தை சொல்லும் போது சுங்கச்சாவடி மூடுவேன், அப்படி மூடுவாருங்க அப்படின்னா. இந்த பஞ்சாப்ல மூடிட்டான், பச்சைமட்டை வச்சு விளாசி விட்டு போடா. அவன் என்னடா இந்த மலையை வித்த வேண்டாம், இவடங்க அண்ணாச்சி கடையில வந்து காக்கர் வந்து அப்படியே அண்ணாச்சி ஒரு அக்கோஃபன் ஒரு போத்தல் கொடுங்க அண்ணாச்சி அப்படி குடிக்கணும். ஒரு சிலை வைக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தா? அப்ப விவேகானந்தர் சிலை இவங்களை உண்மையிலேயே அந்த குப்பைக்குள்ள பதிச்சிருக்கணும், கடற்கரையில பதிச்சிருக்க கூடாது. நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறன்ற, சொந்தமா ஒரு விமானம் வச்சிருக்கா, பிளைட் வச்சிருக்கா, பதில் இல்ல. சீமாநாயகன் நான் அவர் சொல்றாரு, அப்படி சொல்லும் போதே ONGC பைப் அப்படின்ட்டு போயிடும். ஏமா பேசிக்கணும் சீமா, ஏன்னா அவன் பெரிய ரவடி. சுற்றுச்சூழலுக்கான அபாயம் ஏற்படும் அத்தனை நேரங்களிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதும் போராடும் மக்களுக்கு துணை நிற்பதுமாக தன்னை ஒரு போராளியாக களத்தில் நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய திரு செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது வழங்கி சிறப்பிக்கிறது இஸ்வாட் சீஃபர் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன். அண்ட் இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்குமாறு நீஜில் கிரிப்திஸ் அவர்களையும், பாபு மைலன் அவர்களையும், ஜெஸ்லைன் மேம் அவர்களையும், விஜய் பலானி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் அவர்களின் சிறப்புரைக்காக அண்ணனை அன்போடு அழைக்கிறோம். மதிப்புமிக்க பெருமக்கள் மேடையில் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் நம் மொழி புரியாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என் உணர்வை மற்றவர்களிடத்தில் கடத்துவதற்கு என் தாய்மொழி தவிர வேறு மொழி இல்லாதனால அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். முதல்ல என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு தான் சொன்னாங்க. எனக்கு இந்த இதெல்லாம் விருதெல்லாம் கொடுப்பாங்க அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் சரி, கிருபானந்த வாரியார் சொன்னது தான், பிறக்கும் போதும் பாட்டு, இறக்கும் போதும் பாட்டு, இடையில மனிதனுக்கு வேண்டியது பாராட்டு பாராட்டு பாராட்டுன்னு. அதனால இதை போக வேண்டியது, அதில் ஒன்றும் இல்லை. கடற்படை அதிகாரியாக நம்ம ஐயா பாபு மைலன் அவர்கள் இருந்து பணியாற்றிருக்கிறாங்க. இந்த இடம்லாம் நம்ம சென்னையில் வாழ்ந்தாலும் புதுசு, இங்கெல்லாம் நம்ம வந்ததே இல்லை, இதெல்லாம் பக்கத்து பார்த்ததே கிடையாது. என்னுடைய அருமை சகோதரர் சுபாஷ் இருக்கிறாரு, எழுத்தாளர், பத்திரிகையாளர். என்னன்னா, சூழியல் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ நம்ம அதிகமாக நம்ம கேட்குறோம், எல்லாருமே கேட்குறோம். சுற்றுச்சூழல், சூழியல் அப்படின்னு அது சார்ந்த எழுதுகிற எழுத்தாளர்கள், சிந்திக்கிற பெருமக்கள் நிறைய உருவாகி கொண்டு வரார்கள். இந்த பூமி என்பது மண் அப்படின்னு பார்க்க முடியாது, நம் தாயின் மடி என்று தான் பார்க்கணும். அது அந்த பூமியை அப்படிதான் பார்க்கணும். இந்த நிலத்துல வணங்குகிற சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய பல இயக்கங்கள் இருக்கு, பல நூறு இயக்கங்கள் இருக்கு. ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய நாம் தமிழர் கட்சி ஒண்ணுதான் இருக்கு, ஒரு அரசியல் இயக்கமும் இல்லை. அவனுக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. இந்த சாமி பிடிக்கலன்னா இந்த சாமியை கும்பிடலாம், இந்த சாமி பிடிக்கலாம் இந்த சாமியை கும்பிடலாம், எந்த சாமியும் கும்பிடலாம். ஆனால் உலகத்தில் வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் ஒரே ஒரு பூமி தான் இருக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை. அது ஒரு பெரிய சிக்கல் தான். முதல்ல அடிப்படையா நம்ம என்ன சிந்திக்கணும்னா, இந்த உலகம், இந்த பூமி என்பது மனிதனுக்கு மட்டுமானது இல்லை அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை. இது கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் சொன்னது மாதிரி, கடைசி எது வருதோ அது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறா அப்படிங்கிறாரு. கடைசி எது வருதோ அது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துதுன்ட்டு. அப்படிதான் நீங்க கடைசியா வந்த சாதி, கடைசியா வந்த மதம், கடைசியா வந்த இதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துது.
இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசியா வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லயே மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. அது ஆதிக்கம் செலுத்த பாக்குது, செலுத்துது. ஆனா நாம விடுறதா இல்ல, அது வேற. அது மாதிரி கடைசியா வந்த மனிதன் ஆதிக்கம் செலுத்துறான். தான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் பழி கொடுக்குறான், அழிக்கிறான். அது பத்தி எது காடு செத்தா என்ன, மலை செத்த, மலை அழிஞ்சா என்ன, கடல் அழிஞ்சா என்ன, நில அழிஞ்சா என்ன, பூச்சி செத்தா என்ன, வண்டு செத்தா நட, பைத்தியக்கார அதெல்லாம் செத்தா நீ செத்து போயிடுவாடா. காக்கை செத்தா கவலை இல்லை, தேனீக்கள் செத்தா கவலை கிடையாது, வண்ணத்து பூச்சி செத்தா கவலை கிடையாது. தேனீக்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் என்கிற இனம் அழிந்து விடுமானால் மானுட சமூகம், மானுட குலம் 4 ஆண்டுகள் கூட உயிரோடு இருக்காது, செத்துரும்ன்றான். தேனீக்களுக்கு இதுக்கு என்னங்க? 1000 மோப்ப நாய்களின் 1000 நாய்களின் மோப்ப சக்தி ஒரு தேனீக்கு உண்டுங்கிறான். நீங்க உங்களால் நம்ப முடியுதா? ஐயா நக்கீரன் புத்தகம் இருக்கிற 6 கால் மனிதர்கள் எறும்புன்னு ஒரு படிங்க, அதை படிங்க. 2,50,000 செல்கள் எறும்பின் மூளையில் இருக்குங்கிறான். 2,50,000 செல்கள் தன் உடலின் எடையை விட 50 மடங்கு எடையை தூக்கி சுமக்க முடியாது எறும்புங்கிறான். ஒரு எறும்பும் இன்னொரு எறும்பும் கடந்து போகும்போது கட்டி பிடிச்சி கை வலிக்கு கடந்து போக முடியாங்கிறான். அதுல எறும்பை பின்பற்றுறா மனிதனேங்கிற முடிகிறார் அவரு. எறும்பை எல்லாரும் பார்க்குற மனிதெல்லாம் கை கொடுத்து வணங்கி போடா அப்படின்னு. ஒன்றும் கிடையாதுங்க. எறும்பின் பங்களிப்பு அவன் சொல்றான் பாருங்க, பார்க்க அருவருப்பாக நெளிகிற மண்புழு இந்த மண்ணுக்கு செய்ததை இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறான். 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுகுறான் மண்புழுங்கிறான். கீழே மண்ணை சாப்பிட்டு மேல கழிவை போட, மேல மண்ணை சாப்பிட்டு கீழே கழிவை போட 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த மண்புழு இந்த பூமியை வளப்படுத்த உழுகிறதுங்கிறான். நீ எம்மாத்திரம் பார்த்துக்க, ஒன்னும் கிடையாது. வேதி உரங்களை கொட்டி மண்புழு கொன்னு நாசம் பண்ணிட்டு கடைசியா இங்க மண்புழு உரம் கிடைக்கும்னு தனியா உரக்கிடங்கு வச்சு தயாரிச்சுட்டு கிடக்குற. அடிப்படை அறிவு இல்ல. இந்த செடி இருக்கு, இந்த மரம், இதுக்கு தண்ணி ஊத்து, அதால உணவா எடுத்துக்கிற முடியாது. அப்ப எப்படி உணவா இருக்குது? அதன் வேருக்கு கீழே கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்குது. பாக்டீரியா, பூஞ்சன், காளான், இந்த மாதிரி சின்ன 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 நுண்ணுயிரிகள் இருக்குது. அது தன் உணவு தேவைக்கு நீரை கொண்டு அதை மரம் செடி கொடிகளுக்கு உணவா மாத்தி கொடுக்குதுங்கிறார். சரி, நீ பெரிய அறிவியல் என்ன, பெரிய விஞ்ஞானிய, தோசை மாவை புளிக்க வச்சு காட்டுறான். ஜெய் பாலை தயிராக்கி காட்டு, நீ பெரிய பெரிய விஞ்ஞானி, பெரிய சயின்டிஸ்ட். எவ்வளவோ பண்ணிட்டிய நீ. பாலை தயிராக்கு பார்ப்போம், தோசை மாவை புளிக்க வச்சு காட்டு பார்ப்போம். ஒன்னால முடியாது. அங்க ஒரு பாக்டீரியா வர வேண்டியது இருக்கு. அங்க பூஞ்சை, காளான், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், அவனை நீ வெல்லவே முடியாது. எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாரு, மனித அறிவு இந்த நுண்ணுயிர்களோட மோதி தோற்று விட்டதுங்கிறாரு. உனக்கு சான்று வேணுமா? கொரோனா நீ எங்க என்ன பாத்தியா? பாத்தியா? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி உலகம் உறைஞ்சு போச்சு. நான் அமெரிக்கா, நான் ரஷ்யா, நானா பிரிட்டன், போடான்றுச்சு. கதவை பூட்டிக்கிட்டு கம்முன்னு படுத்துட்டான், வாயை பொத்திக்கிட்டு போயிட்டான். ஒரு வய ஒருத்தன் பேசல. யாரு? கொரோனா. எங்க இருக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி உன்னை பயங்காட்டிட்டு எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டுருச்சு. கடவுள் அது, சாமி அது, ஒன்னும் கிடையாது. எல்லாம் காசு வச்சிருந்தான், நகை கடையில் போய் நல்ல விலை குறைஞ்சிருக்கு நகையை வாங்கி சேமிச்சு வைப்போம். நல்ல பட்டு புடவை வாங்கி அடிக்க வைப்போம். நோ, விலை உயர்ந்த காரை வாங்கி வீட்டை நிறுத்துவோம். நெவர். எங்க மளிகை கடை திறந்திருக்கு, எங்க காய்கறி கடை திறந்திருக்கு. இப்ப தெரியுதா ராஜா, நீ எது இல்லாமலும் வாழ முடியும், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. ஒன்றால் சுற்றுச்சூழல் கிற்றுச்சூழல் ஏதோ பேச்சு கிடக்குறான். ஏய்,
வெறுமனே வீசுகிற காற்றை, நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தருகிற மகத்தான பணியை மரங்கள் செய்கிறது. அதுல எல்லா மரமும் இல்ல ராஜா. நீ தென்னையில நட்டு, சென்னையில தெருவில் நட்டு வச்சிருக்கில்ல, அது மரமே கிடையாது. மரம் போல ஒன்று, மில்க் ஃப்ளவர் மாதிரி, அதாவது மாங்காய் ஃப்ளவர், லெமன் ஃப்ளவர் மாதிரி. இது மரம் போல ஒன்று, மரம் கிடையாது. இந்த மரம் பூக்கும், காய்க்காது. இந்த சென்னையில் இருக்க எந்த மரத்திலேயாவது நீ பறவை கூடு கட்டிடுச்சுன்னா எனக்கு அழைச்சு சொல்லு, அண்ணன் இந்த மரத்தில் கூடு கட்டிடணும். கட்டாது. பறவை கூடு கட்டாத, தேனீக்கள் கூடு கட்டாத மரம் மரம் அல்ல. பறவை இல்லைன்னா என்ன? பறவை இல்லைன்னா உயிர் சூழல், உயிர் பெருக்கம் இல்லை. இதான் உலக உண்மை. தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், வண்டுகள் இல்லை என்றால் உயிர் பெருக்கம் இல்லை, விளைச்சல் இல்லை. எந்த செடியும் பூக்கும், காய்க்காது. படிக்கிறீங்கள மகரந்த சேர்க்கைன்னு? இந்த மகரந்த சேர்க்கை கடத்துறது யாரு? இன்னைக்கு இந்த மடப்பைய மக்கள் எல்லா பூச்சியும் வண்டையும் கொண்டுட்டு இந்த பூவையும் ஒட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கான் தோட்டத்தில் போய். எத்தனை ஆயிரம் பூவடா ஒட்டுவ? வேலை இல்லாத வெட்டி பயில. எங்க ஊர்ல சொல்லுவான், இருக்க மாட்டாத டெய்லர், வேலை இல்லாத டெய்லர் யானைக்கு டவுசர் தச்சுக்கிட்டு இருந்தான்ட்டு. அந்த கதையை யானைக்கு டவுசர் தச்சுக்கிட்டு இருக்கான். ஏய், அது இயற்கை அமைஞ்சிருந்து. தேனி இந்த தேனில் பூ உண்டு, இந்த பூவில் தேனை உண்டு, அந்த பூவுக்கு போகும். ரெக்கையிலே மூக்கிலே மகரந்தத்தை ஒட்டிக்கும், அப்படியே பறந்து போகும். வண்ணத்து பூச்சி போகும், பூச்சி போகும், தேன் சிட்டு போகும். அப்படியே அதில் குடிக்கும், அதில் குடிக்கும், அதில் குடிக்கும். இந்த மகரந்தத்தை அங்கே கிடத்தும், அந்த மகரந்தத்தை அங்கே கிடத்தும். இதில் தான் சூழ் கொண்டு கருக்கொண்டு பூக்கும், காய்க்கும். அது வருது, அதுதான் விளைச்சல் வருது. இது தெரியாத ஒரு கூட்டம் வந்து தேனி செத்தா என்னங்க, பூச்சி செத்தா என்னங்க, காக்கா செத்தா என்னங்க. எத்தனை வேப்ப மரம், எத்தனை ஆலமரம், எத்தனை அரச மரம், பல லட்சக்கணக்கான விதைகளை வேர்ல கொட்டுது, கீழே கொட்டுது. ஆனால் ஒரு விதையும் முளைக்காது. இது இயற்கை உண்மை, இது அறிவியல் உண்மை, உயிரியல் உண்மை. அப்ப எப்ப முளைக்கும்? மைனா வந்து இந்த வேப்ப மரம் அந்த இதை திங்கணும், ஆலமர விதையை திங்கணும், ஆலம்பழத்தை திங்கணும், அரசம் மரத்து பழத்தை திங்கணும், வேப்பம்பழத்தை காக்கா திங்கணும். தின்னுட்டு அது போய் எங்கேயாவது பறந்து போய் கழிவை போடும். அது உடலுக்குள்ள போகும்போது ஒரு வேதிய மாற்றத்தை பெற்று முளைக்கிற திறனை பெறுது. அப்போதான் முளைக்கும். நீ போய் அரச மரத்துக்கு கீழே ஒரு அரச மர செடியை காட்டு, மரத்தை காட்டு. ஒரு ஆலமரத்துக்கு கீழே போய் ஆலமர கண்ணை காட்டு. வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு வேப்ப முத்து முளைச்சிருக்கிறத காட்டு, முளைக்காது. இது இயற்கையின் அரிய அரிய படைப்பு. இது இளம் பஞ்சு. ஏன்னா இயற்கையில அதுக்கு வந்து என்னன்னா, பஞ்சு வெடிச்ச உடனே அதுவே இப்படி ரெக்க மாதிரி இருந்து பறந்து பறந்து போய் காத்துல விழுந்துரும். அதை பழம் காக்கா குருவி திங்காது. ஆனால் இந்த பழத்தை, இந்த மரம், இதை வந்து சாப்பிடணும். பறவைகள் சாப்பிடணும். உனக்கு ஒரு அடிப்படை தானே கடல். சரி, கடல் இன்னைக்கு குப்பை மேடா இருக்குது. உலகத்தின் ஒட்டுமொத்த கழிவையும் கொன்ற ஒரு கழிவாக நம்ம கழிவு கூடமா நம்ம மாத்திட்டோம். அது விடுங்க. இப்ப வந்து இந்த கடலுக்குள்ள இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கு? அவ்வளவுக்கு இணையான கழிவு பாலித்தீன், நெகிழி. அதாவது உங்களுக்கு சொல்றேன், நெகிழி, குலைமம், பிளாஸ்டிக் அண்ட் பாலித்தீன். இது அதுக்கு இணையான இது கொட்டி கிடக்குன்றான். கரை ஒதுங்குற திமிங்கலம், கரை ஒதுங்குற இந்த மீன்கள், டால்வின் செத்து கரை ஒதுங்குல. வயிற்று அறுக்கும் போதெல்லாம் அதுக்கு பல பல இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தான் இருக்கு வயிற்றுக்குள்ள. அதை பத்தி உனக்கு என்ன கவலை? ரசாயன தொழிற்சாலைகள் அது கொண்டு வர கழிவெல்லாம் ஆத்து வழியை கொண்டு போய் கடல்ல கொட்டிடணும். குப்பை கிடங்கா மாத்திட்ட நீ. இயற்கையின் அமைவு என்ன? சூரியன் தந்த, கடல் தாய், இருவருக்குமான உறவு. அதுல நீராவியாகி மேல போகுது. மேல போனா அது மேகமாக மாட்டேங்குது, சுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு அடர்த்தி குறைவா இருக்கு, கணம் குறைவா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மனித உடலின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, மரங்களின் வேர்வை. மரங்களுக்கு வேர்க்குமா? ஆமா வேர்க்குது. குறிப்பா ஆலமரம், அரச மரத்துக்கு நல்லா வேர்க்குது. யூக்கலிப்டஸ், சீமக்கருவேல மரம், முந்திரி மரத்துக்கு வேர்க்காது. ஆலமரம், அரச மரத்துக்கு வேர்க்கும். ஏப்ரல் மே ஆயிடுச்சு, கோடை காலம். ஆனால் ஆலமரம், அரச மரத்துக்கு கீழே இரு குழு குழு என்று ஏசி போட்ட மாதிரி இருக்கும். காரணம், வேர்க்குது மரத்துக்கு. அந்த மரங்களின் வேர்வை எல்லாம் நீராவியாகி மேல போகிற போது
அது போய் சேருது. அந்த ஏற்கனவே கடல் நீராவி ஆகி போயிருக்குள்ள சுத்துதல் அது போய் சேருது. மேலே தூசு மண்டலம் கரி எல்லாம் அதோட சேர்ந்து மேகமா உருவெடுக்குது. நீ பார்க்கிற வெள்ளையா தெரியுது. அதை காற்று தள்ளிட்டு போகுது. காற்று தள்ளிட்டு போகுது. அது தள்ளிட்டு போறதை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. என் ஊர் ராமநாதபுரத்தில் கடல் இருக்கு, ஆனால் எனக்கு மழை பொழிவு இல்லை. என்னிட்ட இருந்து நீராவி ஆகி போற மேகத்தை தடுக்கிறதுக்கு எனக்கு மழை இல்லை, ஹில் பிரேக் கிடையாது, தடுப்பு சுவர் இல்லை. அது தேனி கம்பம் குமிழியில் இருக்குது. என்னுடைய கடல் மதுரையில் கம்பம் குமிழியில் கடல் இல்லை. ஏன் கடல் இல்லை, அவன் பலனை அனுபவிச்சிடறான். இது எப்படி போகுது, அங்கே தடுக்குது மலை. நீ பயணிக்கும் போது மலை முகடுகளை பாரு, தலப்பா கட்டி எங்க ஐயா உட்கார்ந்து இருந்தார் பாருங்க, தலப்பா கட்டி முண்டாஸ் கட்டின மாதிரி மேகம் அதில் படுத்து கிடக்கும். தடுத்து நிறுத்துறது அது யாரு? மலை. எங்க குழு குழு என்று குளிர்ச்சியா இருக்குதோ அங்க மேகம் மலையை கொட்டிடும், நீரை கொட்டிடும். அப்ப மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மரங்களுக்கு தான் உண்டு. அந்த மலை முகடுகள்ல அடர்ந்து வளர்ந்து இருக்கிற 100 அடி 200 அடிக்கு இருக்கிற காடுகள் இருக்குல்ல, மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்கள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையா கொண்டு வந்துருது. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மரங்களை விதைத்தது, நட்டது, வளர்த்தது நீ அல்ல, நான் அல்ல, பாட்டன் அல்ல, தாத்தன் அல்ல, அவ்வளவும் பறவைகள் நட்ட மரங்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதனால நீ இனிமே என்ன காக்க செத்த என்ன, மைனா செத்தா என்ன, சிட்டு செத்தான்னு அதெல்லாம் செத்தா பாக்குறதுக்கு நீ இருக்க, அதெல்லாம் இல்லைன்னா நீ செத்துருவா, பார்க்க எவனும் இருக்க மாட்டேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். சுற்றுச்சூழல்னா என்னமோ சொல்லிட்டு இருக்கேன், ஏதோ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது ஓட்டுக்கானவன் பேசுறது இல்ல, தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்கானவன் பேசுறது. அப்ப அங்கிருந்து மழை பொழிவு பெறுதில்ல, நல்லா ஆழ்ந்துக்கோ. நீங்க அங்க பெறுதில்ல, அந்த நீரை உடனடியா கீழே விடுறதில்ல. உடனே விட்டா ஒரே நாளுகள் ஓடிடும்ல. அங்க மரங்கள்ல இருக்கிற இலை தன் உணவுக்கு வச்சுக்கிட்டு கீழே வேறு இல்லை, தன்னுடைய இலையை கொட்டி 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 ரொம்ப நாளா இருந்து மக்கி இது ஒரு மண் மாதிரி ஆயிடுது, சொதன்னு ஆயிடுது. அந்த வேர்களை வழிகிற நீரை அப்படி பிடிச்சு வச்சுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சொட்டா உருட்டி விடுது, அது உருண்டு வருது. சோலை காடுகள்னு இருக்குது, சோலை புற்கள். அது தன் உணவு தேவைக்கு இந்த நீரை பிடிச்சி வச்சுக்கிறது. அது இந்த சின்ன குழந்தை சாப்பிடும்போது வாயில ஒரு 2 பருக்கு கீழே 2 சொருத்தை விடும்ல, அப்படி அது சாப்பிட்டு ஒரு துளி 2 துளி உருட்டி விடுது. அதுக்கு கீழே கிராஸ் லேண்ட் புல்வெளின்னு ஒன்று இருக்குது. அந்த புல்வெளியில் இருக்கிற புற்கள் அது தன் உணவு தேவைக்கு இந்த நீரை பிடிச்சி வச்சுக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா. அருவினா அருவின்னு அருவியை மட்டும் பார்த்து வராத, இவ்வளவு வரலாறு இருக்கு. அதுக்கு பிடிச்சி வச்சுக்கிறது. ஒரு புலி செத்தால் 25,000 மாணவர்களுக்கான குடிநீர் கிடைக்காம போயிருங்கிறான். ஒரு புலி செத்தா என்னங்க இந்த 25,000 மனிதனுக்கு எப்படிங்க தண்ணி இருக்குங்க? அடைய அந்த கிராஸ் லேண்ட் இருக்குல்ல, புல்வெளியில் இருக்கிற புற்களை வரையாடு, மானு, காட்டெருமை தின்னுருது. தின்னு விட்டா அந்த புற்கள் செத்துருது. புற்கள் அழிஞ்சிச்சா இப்போ நீரை தேக்கி வைக்கிற அந்த ஆள் அந்த இடத்துல ஒரு பணியை செய்தல புல் அது இல்லாம போயிருது. அப்ப அந்த மானை வேட்டையாடி புலி அடிச்சு அடிச்சு சாப்பிடுறதுனால அந்த இடத்துல அந்த புல் அழிஞ்சு மொத்தமா அழிஞ்சு விடாம பாதுகாக்கப்படுது. அப்ப புலியின் தேவை எவ்வளவுன்னு புரிஞ்சுக்க நீ. இப்போ இந்த புலியும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அது ஒவ்வொரு துளியா உருட்டி விடுது. இப்படி பல கோடிக்கணக்கான துளிகள் உருண்டு உருண்டு திரண்டு ஓடி வருவதுதான் பேரருவியாக கொட்டுது. குளத்தை நீ வெட்டின, கம்மாயை நீ வெட்டின, தாங்களை நீ வெட்டின, ஏந்தலை நீ வெட்டின, கிணறை நீ வெட்டின, குட்டையை நீ வெட்டின. ஆனால் ஆறை நீ உருவாக்கல ராஜா, அது அருவி உருவாக்குச்சு. தானாக பாதை கண்டு பயணிச்சிச்சு. அந்த அருவி அப்படி உருண்டு ஓடி வருது. அந்த ஆறு, ஆறுல தான் நீரு, நீர்ல தான் சோறு, சோறுல தான் வயிறு, வயிறுல தான் உயிர், உயிர்ல தான் வாழ்க்கை, அதுல தான் நாகரிகம், பண்பாடு எல்லாம். அதனால மொட்டையா நீ உட்காந்துட்டு மலை காடு அப்படிலாம் நினைச்சிடாத. அந்த காட்டை நட்டது யாரு? காக்கைகள், பறவைகள், மைனா, சிட்டு, கொக்கு, குருவி. அதனால சும்மா கொக்கு செத்தா என்ன, குருவி செத்தா என்ன, தேனீக்கள் செத்தா என்ன, வண்ணத்து பூச்சி செத்தா என்ன அப்படிலாம் கவனிச்சு அப்படிலாம் போயிடக்கூடாது. இது ஒரு உயிர் சூழல், இது பல்லுயிர் சூழல், இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம். இது கிளாடு பூரிங்கோ, பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வீங்க இன்னும் இருக்கார், உயிரோடு இருக்கார், 75 வயசு தான்.
அவர் சொல்றாரு, என் அன்பு பிள்ளைகளே ஓடி வாருங்கள், நம் பூமி தாய் நம்ம இயற்கை அன்னை மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், அவளை காப்பாற்ற ஓடி வாருங்கள். ஆதியில் நாம் பசிக்காக வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். அப்போது நம் இயற்கை அன்னை பூமி தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தால். இவர்கள் பண வேட்டையாடினார்கள், நம் தாய் கற்பழிக்க பெற்றுவிட்டார். 18 வயதிலேயே பாட்டியாகிவிட்டார். இப்போது சாக கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள். 18 வயசுல பாட்டி ஆயிட்டாடா, வாங்கடா காப்பாற்ற வாங்கடா. நீ மலையை பார்த்தா மலைன்னு தானே பார்க்கணும். மலை, அருவி, அருவி, ஆறு, நீர், சோறு, இப்படி தானே செய்யணும். மலை, எம் சாண்ட், மலை மணல், கிரானைட், மலை, கிரசர். இவன் என்ன பண்ணுவ? மரம் மண்ணின் வரம், மலர்ப்பதே மனித அறம். மரம் என் மூச்சு காற்று, என் உயிர் காற்று. மரம் மலை, மரம் பறவை பட்சிகளின் வீடு, அதற்கான உணவு. மரம் நிழல், அப்படிதானே பார்க்கணும். மரம் வெட்டு துட்டு. இவனை போய் என்ன பண்ணுவ நீ? பண வேட்டை. அவன் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் இறந்துட்டான். உலகத்தில் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக இந்த பூமி மாறிக்கொண்டிருக்குது. நீங்க வேற கண்டங்கள் கிரகங்களை நோக்கி படையெடுங்கள் மக்கள் என்று செத்துட்டான். புத்தன் இந்த பூவுக்கு எந்த சேதம் இல்லாம தேனி போய் எப்படி தேனை உண்டுட்டு வருதோ அப்படி பூமியை நீங்க பயன்படுத்திக்கிங்கடாங்கிறான் புத்தன். அவன் காலம் என்ன, நம்ம காலம் என்ன? அன்னைக்கே தெரியுது இந்த நாய் இந்த வேலை செஞ்சிருவாங்க. அவன் அன்னைக்கே சொல்லிக்கான். காந்தி நம் இயற்கை அன்னை பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கு தந்து விடுகிறாள். ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாடாங்கிறாரு காந்திங்க. அதான் நடக்குதுங்க. இந்த உலகம் ஒண்ணுது இல்ல ராஜா. நபிகள் நாயகர் சொல்றாங்க, நீ ஒரு வழிபோக்கன், நீ ஒரு வழிபோக்கன், வந்தியா இருந்தியா போய்கிட்டே இருக்குன்னா. நீ வாடகை வீட்டுல குடியிருக்காயிடா. வீட்டுக்கார வரும்போது வீட்டை எப்படி பத்திரமா ஒப்படைச்சிட்டு போவியா, அப்படி உன் பிள்ளைக்கு ஒப்படைச்சிட்டு போட அந்த பூமியை. பைத்தியக்காரங்கிறான். மார்க்ஸ் என்ன சொல்றான்? 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லைங்கிற மாமேதை மார்க்ஸ் சொல்றான். இந்த பூமி ஒரு சமூகத்தோடதோ ஒரு அரசோடதோ அதோடதோ இது அப்படிலாம் கிடையாதுராது. வருங்கால சந்ததியினோடதுரா. இது யாரோட சொத்தும் கிடையாது. நீ இப்போது வாழ்கிற போது இருக்கிற பூமியை இன்னும் செழுமைப்படுத்தி இன்னொரு தலைமுறைக்கு நீ ஒப்படைச்சிட்டு போகணும். அந்த பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்குங்கிறான். நீ என்ன நினைக்கிற? இந்த உன் வாழ்நாள்லயே இதை வாழ்ந்து தீட்டு விட்டு போகணும்னு நினைக்கிற. அதாங்க இருக்க பிரச்சனை. இப்ப என்னுடைய பதட்டம், என்னுடைய கோபம், என்னுடைய இதெல்லாம் என்ன காரணம்னா, மரத்தை விட்டு தின்னுட்டப்பா. ஒருவேளை சீமான் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுப்பா, நான் மரம் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் போட்டேன், வச்சிருக்கேன். நான் வச்ச மக்கள் இயக்கமா மாத்தி மரங்களை நடுறேன். 10 மரம் நட்டவனுக்கு பிராக்டிக்கல் மதிப்பெண் 10 மதிப்பெண். அவனுக்கு என்னையா 1000 மரம் நட்டானா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன், அவனுக்கு விருது, அவனுக்கு வேலையில முன்னுரிமை. 100 மரம் நட்டானா எல்லாம் நான் செஞ்ச மக்கள் இயக்கமா மாத்தி என் பூமியை பச்சை போர்வையில போத்தி விட்டு போயிடுவேன். நீர் உறிஞ்சி நிற்கிறான். தண்ணீர் விற்பனைக்கு இல்ல பேன். வித்தவன அப்புறம் கூட அடைடா எப்படி காசு வச்சிருக்க கூட போடா. முடியலன்னா பச்சை மட்டை வச்சு விளாசி விட்டு போடா. அவன் என்னடா இந்த மலையை வித்த வேண்டாம் வடங்க எவ்வளவு தன்னோ தண்ணீர் விற்பனைக்கு. ஏன்னா தண்ணீர் மானுட தேவை மட்டுமல்ல, அது உலக உயிர்களின் உயிர் தேவை. நீ இந்த போத்தல் அடைச்சு குடிக்கிற. சிட்டுக்குருவி என்ன செய்யும், தேனி என்ன செய்யும், வண்டு என்ன செய்யும், காக்க என்ன செய்யும், புலி என்ன செய்யும், கரடி என்ன செய்யும், மான் என்ன செய்யும், யானை என்ன செய்யும்? இதை சிந்திக்காத மனிதன் பாரு. நீ ஒரு உயிரா? முதல்ல நீ ஒரு உயிரா? சொல்லு. நீ அதை பற்றி கவலையே படல. நீ கவலையே படலையே. அண்ணாச்சி கடையில காக்க அப்படியே அண்ணாச்சி ஒரு அக்கோஃபன் ஒரு போத்தல் கொடுங்க அண்ணாச்சி, அப்படி குடிக்குமா? சொல்லு. ஒருத்தன் இங்க பாரு, ஒருத்தன் உன்னால நம்ப முடியல பாரு. பாம்பு என்பது விஷம் கற்கிற ஒரு பாம்பு. கொத்தனா செத்து போயிருவ. பாம்பு படம் எடுத்து வருதுங்க. ஒண்ணு இல்ல, அவன் தண்ணி போத்தலை கொண்டுட்டு போறாங்க, அவன் பின்னாடியே போகுது. அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த போத்தலை திறந்து அவன் ஊத்துறான், அது பாம்பு குடிச்சிட்டு போகுதுங்க. அப்படியே
ஒரு அணில் இப்படி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுதுங்க, அந்த போத்தலை திறந்து தண்ணி விடு தண்ணி விடுன்னு. இருக்க வலைவெளியில பாருங்களேன். மாடுங்க, மாடு, பசுமாடு, ஒரு குழாய், அதுல அது அப்படி அப்படி தண்ணியா அப்படி இந்த பைப் அப்படி அடிச்சுட்டு அப்படி வந்து குடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் அடிச்சுட்டு போய் குடிச்சிச்சு. இந்த பரிதாபங்களை உலகத்துல சகித்து கொள்ற மனிதனா இருக்க முடியுமான்னு பாருங்க. உலக உயிர்களின் உயிர் தேவை நீர். அதை எப்படி நீ விற்பனை பண்டமாக்குன? உலகத்தின் மிக உயர்ந்த சந்தை பொருளை எப்படி மாத்தின? நீ எப்படி மாத்தின? பூமிக்குள்ள தண்ணி இல்ல, 1000 அடிக்கு கீழே போற போட்டு நீ உறிஞ்சிரு. புல்லு பூண்டுக்கு வேற அவ்வளவு தூரம் போகுமா? அதுக்கு நீருக்கு என்ன பண்ணுவ? அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா இன்னைக்கு? அது எவ்வளவு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா? அது கவலையே கிடையாது. அப்ப தண்ணீரை நான் என்ன பண்ணுவேன்? விற்பனைக்கு இல்ல, தனியார் முதலாளிகள் கிடையாது. எந்த கோடையிலையும் முதலாளி மட்டும் போன் அடிச்சா கொண்டாந்து குடுவையில் வித்துறான, அந்த கேனை கொண்டாந்து கொடுத்துறான். அவனுக்கு எங்கிருந்து ஒரு தண்ணி? எனக்கு கேட்டிய? என்னைக்காவது கேட்டியா நீ? மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி இலவசம், லேப்டாப் இலவசம். இதெல்லாம் விலை என்ன? எல்லாம் இலவசம். தண்ணீர் மட்டும் 10 ரூபாய். ஏன் இதெல்லாம் இலவசமா கொடுக்குற அரசு தண்ணீரை கொடுக்க முடியல? தண்ணீரை இலவசமாக தர முடியாது, கூடாது. ஏனென்றால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டுருவான். அவன் பாதிக்கப்பட்டா இவங்களுக்கு என்ன? அவன்கிட்ட இருந்து வர கமிஷன் நின்றுடும். அதனாலதான் இவங்க புரோக்கர்ஸ் சொல்றோம், நம்ம கமிஷன் பாய்ஸ் என்று சொல்றது காரணம் தான். நாட்டின் குடிகளுக்கு தண்ணீரை கொடுக்க முடியல, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாத ஒரு அரசு. அது இருந்தா என்ன, செத்தா என்ன? முடியல. இப்ப நாம வந்துட்டோம். நோ தண்ணீர், நோ விற்பனை. நீர் தேக்கம் இல்லை, உருவாக்கிட்டுறேன், தேக்கி வச்சிடுறேன், மரங்களை நட்டு வச்சிடறேன், என் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போயிடுறேன், நான் செத்துறேன், கொடுத்துட்டு போயிடுறேன். ஆனால் மலையை மணலை நான் எப்படி உருவாக்குறது? நான் மந்திர கொள் வச்சிருக்கேன்னா? விட்லாச்சாரியர் படமா? அப்படின்னு மழை வந்துச்சுரா அப்படின்னு விட்டு போறதுக்கு பல லட்சக்கணக்கான கோடிகள் ஆண்டுகள் இந்த இயற்கையின் அருங்கொடை மலை. அந்த மலை இல்லை என்றால் நிலம் பாலைவனமா மாறிடும். அந்த மலையை நீ எப்படி அழிக்கிற? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று யார் உனக்கு கற்பித்தது? யார் கற்பித்தது? இதை பத்தி கவலையே பண்ணியே. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவைங்கிற. இந்த சென்னை வீதியில் எத்தனை லட்சம் கார்கள் போகிறது, எத்தனை மரங்கள் இருக்குது, எண்ணி பார்த்துக்கிறீங்க. அப்புறம் நுரையீரல்ல மூச்சு திணறல் வருது, லங்ஸ் பிரச்சனையா இருக்குது, அப்படியே வருது. அப்படின்னா 35 வயசுல ஒருத்தர் நான் எனக்கு ரொம்ப மூச்சு திணறல் இருந்தது, பங்கஜ கஸ்தூரி அப்படி வச்சுட்டு மூச்சு நல்லா வருது. அப்ப ஆளுக்கு ஒரு கஸ்தூரியை கையில் வச்சுட்டு சுத்திட்டு வேண்டியதான். அப்படி என்ன கொடுமை அது. அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க நிதிநிலை அறிக்கையில தூய காற்றுக்கு 4500 கோடி. அம்மா அம்மா காட்டையெல்லாம் வெட்டி ரோட்டை போட்டுட்டுமா நீங்க பண்ற பாடு 4500 கோடிக்கு தூய காற்று எங்கிருந்து வாங்குவீங்கம்மா? சரி, இது வாங்கிட்டு வரீங்க, எங்கே எப்படி கொடுப்பீங்கம்மா? எங்களுக்கு இப்படி சைடுல இப்படி ஒரு இது மாதிரி கட்டி அப்படியே மூக்கில் ஒரு போட்டுக்கிட்டு அப்படியே போகும்போது நாங்கள்லாம் மாஸ்க் போட்டு தின்னம்ல அது கொரோனால அப்படியே இப்படி மூக்கில் செருகிக்கிட்டு அப்படியே சுத்துறதாம்மா. இந்த மாதிரி அறப்பைத்தியங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருப்பாரு, கேடு கட்ட கூட்டம். ஐயா தூயதா மரத்தை வெட்டதை நிப்பாற்றா. நான் அறிக்கையில கொடுத்தேன், மரத்தை ஒரு கிளையை வெட்டினால் மனித உடலில் கையை காலை வெட்டுவது போல குற்றமாக கருதி சிறைப்படுத்துவேன். இப்படி பேசுறாரு. ஐயோ ஐயோ பண்ணு. 2 வருஷம் கழிச்சு சீனா சட்டம் போட்டுருச்சு. சீனா போட்டுருச்சு. அதான்டா சீமா போட்டான்னு சொன்னா பைத்தியக்காரா. இன்னும் எவனுக்கு வேணா நான் கேட்டேன், நான் என்னங்க நீங்க கருப்பா இருக்கீங்க, கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும், கொஞ்சம் இதா இது பண்ணணும், நீங்க பேசுறது இங்கிலீஷ்ல பேசுறது தெரியல, என்ன பண்ண தர. அவனுக்கு நான் சொல்றதுல பிரச்சனை இல்லை, நான் தான் பிரச்சனை, சொல்ற ஆள் தான் பிரச்சனை.
நெய்தல் படையமைப்பை மீனவர்கள் பாருங்க நெய்தல் ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டு ராணுவத்தை எதிராக அப்படி பண்ண அவன் பினராயி விஜயன் நெய்தல் பண்ண நான் சொன்ன மாதிரியே ஊதா ட்ரெஸ்ஸை போட்டு அவரும் போட்டு நீட்டிட்டார். வாய் திறக்கிறது இல்லை. ஆடு மாடு வளர்க்கிறதை நான் அரசு பணியா மாற்றுவேன். பாத்தீங்களா கற்காலத்து கூட ஆடு மாடு வளர்க்க கொண்டு வரா இவங்க வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி, வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு மாடு. அதை எது கொடுக்குற? வளர்க்க. வீட்டில் வளர்க்க சொல்ற, நான் நாட்டில் வளர்க்குறேன்டா பைத்தியக்கார நாயே. இதான்டா நானும் சொல்றேன். நாயே பைத்தியக்கார நாயே, நீ வீட்டில் செய்யறங்கிற நாட்டில் செய்யறேன்ற. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கு. 50,000 கோடிக்கு சாராயம் வச்சு சாகடிச்சுட்டு இருக்கு நாட்டு மக்களை. இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? பட்ஜெட்ல குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய், டாஸ்மார்க்கில் 45,000 கோடியை 50,000 ஆக்கிறதுக்கான வளர்ச்சி திட்டம். இந்த 1000 கொடுக்கறது என்னன்னா இந்த 5,000 பெருக்கிறதுக்கு தான். இவன் உடனே ஐயா என்ன திட்டம்ங்க, எவ்வளவு டெவலப் திட்டம்ங்க. நல்ல டெவலப்புங்க, நல்ல டெவலப். தம்பி குண்டு போட்டுக் கொள்றது மட்டும் இனப்படுகொலை இல்லை ராஜா, குடிக்க வச்சு கொள்றதும் இனப்படுகொலை தான். சூழியல்னா சும்மா அதை பேசிட்டு அதுன்ட்டு. உனக்கு என்ன புரிதல் இருக்கு? துளசியை நீ இதை பிராமணன் வீட்டு தொட்டி முத்தத்தில் வச்சு பிராமணன் கும்பிடுறதுன்னு நினச்சிக்கிட்ட. அது பக்திக்கலடா பைத்தியக்கார, அது புத்திக்கலடா புத்திக்கிடா. டேய் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மூச்சு காற்றையும் 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுற ஒரு செடி உலகத்தில் இருக்குன்னா அது துளசி தான்டா. வீட்டுக்கு வீடு துளசியை வளர்த்து நல்லா குளிச்சு விட்டு கும்பிடுங்கப்பா. எப்பா துளசி நல்ல தூய காற்றை வெளியிடுதுப்பா. சின்ன செடி குளத்தை வெட்டி கோயிலை கட்டி குளத்தை வெட்டிட்டு ஏப்பா வேப்ப மரத்தை நடலை, புளிய மரத்தை நடலை, உன் பாட்டனும் தாத்தனும் எதுக்குப்பா ஆலமரம் அரச மரத்தை நட்டான்? 24 மணி நேரமும் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுகிற 2 மரங்கள் உலகத்தில் ஆலமரமும் அரச மரமும் தான். வரட்டும் பிள்ளைய சாமியை கும்பிட்டு குளத்துல குளிச்சுட்டு இங்க உட்கார்ந்து நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு போட்டும்னு சயின்ஸு சயின்ஸு. அது தெரியாம எதோ சும்மா உட்காந்துக்கிட்டு ஆலமரம் அரச மரம் அப்படின்னு எதையோ பேசிட்டு அலையாத. கடலை வச்சிருக்கானா எங்க ஐயா சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் எனக்கு சொல்றான், அப்ப வள்ளுவர் சிலை வைக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தா, அப்ப விவேகானந்தர் சிலை கன்னியாகுமரியில் வைக்கும். டேய் அது இயற்கையில் அமைந்த பாறை மேல வச்சாயிடா. ஆனா நீ 1/2 ஏக்கர்ல செயற்கையா ஒரு பாறையை உருவாக்கணும். அதுக்கு மலையை வெட்டணும், மலையை நொறுக்கணும், கற்களை கொண்டு கொட்டணும். கொட்டும் போது இந்த பவளப்பாறை பல கண்ணுக்கு தெரியாத பல நுண்ணுயிர்கள். தரை உன்னுடைய உலகம்னா அங்க அதுக்கு பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் உலகம் கடல். உனக்கு தெரியுமா மானுட உணவு தேவையில் 33 விழுக்காடை மீன் தான் நிறைவு செய்து. அது கடல் விவசாயம். கடல் இருந்தா வரணும். அதை போய் நீ தூத்துட்டீன்னா அதுலதான் எனக்கு கோவம் வருது. அப்படின்னா உலகத்துல எவனுமே எழுதாத அந்த பேனா எழுதிருச்சு. இந்த 134 அடி பேனா வச்சு எவன் எழுதுவான்? அதுல ஒருத்தன் பேசுறான், அப்ப பேனாலே நம்ம பிள்ளைகளாம் எழுதி படிக்கும். இந்த பேனா வச்சாடா எழுதி படிக்குது பைத்தியக்காரடே இவாட. ஐயோ ஐயோ ஆகப்பெரும் அறிவாளிகள்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு. இவங்களுக்கு காது வலிய மூளை வலியுது, தொடக்க ஆள் இல்லாம அலைகிறாங்க. பெரிய சிக்கல. ஐயோ நான் சும்மா போய் சூழியலை பத்தி பேசி திரும்பலாம் தான் வந்தேன். நிலாவுக்கு தெரியும். பேசாத போனோன்னு நான் யாருன்னு தெரியாம, நீ எப்பேற்பட்ட ஆளின் மகன் தெரியாம, டேய் போடா லட்சம் துப்பாக்கி கடந்து போனவன் நான். என்னப்பா வந்துச்சுன்னு என்னடா இல்ல நீங்க பேசுங்க. அந்த பயம் இருக்கட்டும் உனக்கு. இப்பவும் சொல்றேன், நீ வச்சினா நான் உடைப்பேன், வச்சினா உடைப்பேன். நீ என் தலைவன் சொல்ற மாதிரி வரலாற்றின் கால சக்கரங்கள் இருக்குல்ல தம்பி, அது சுழண்டு கொண்டுதான் இருக்கு தம்பி. கீழே இருக்கிற சக்கரம் மேல போகும், மேல இருக்கிற சக்கரம் கீழே வரும் தம்பி. இன்னைக்கு மேல இருக்கிற நீ ஒரு நாள் கீழே வருவா தம்பி, கீழே இருக்கிறன்னா மேல போவேன் தம்பி. அப்புறம் நீ என்ன ஆவாயின்னு நினைச்சு பாரு தம்பி, பாத்துக்க தம்பி. டோட்டலி எல்லாருக்கும் சிறப்பு முகாம் தான், ஸ்பெஷல் கேம்ப். அதுல ஒரு மாற்றம் கிடையாது. அதனால அது கடலா இருக்கணும்.
அது குப்பை கூடாரம் அல்ல, குப்பை மேடல். அது உலகத்தில் நீங்க எல்லாம் இருக்கீங்க படித்த பிள்ளைகள். இயற்கையிலேயே அமைஞ்ச சதுப்பு நிலை ஏரி பள்ளிக்கரணை ஏரி. இங்க இருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியுங்க, ஐயாக்கெல்லாம் தெரியும். சதுப்பு நிலத்துல அவ்வளவு சுவையான இறால் வரும். உலக நாடுகளின் பறவைகள் எல்லாம் தங்கி இருந்து போகும். அந்த இப்பவும் பலகை இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. சும்மா பலகை மட்டும் இருக்கு. உலக நாடுகளின் பலகை. அந்த இயற்கையின் அருங்கொடையான சதுப்பு நிலை ஏரியில குப்பையை கொட்டி மூடின ஒரு அறிஞர் பெருமக்களை, இந்த ஆட்சியாளர்களை, இவங்க என்னடா பண்ணலாம்? இவங்களை உண்மையிலேயே அந்த குப்பைக்குள்ள பதிச்சிருக்கணும், கடற்கரையில பதிச்சிருக்க கூடாது. என்ன பெரிய ஐயத்தனம்! உலகத்தின் மிகப்பெரிய கடற்கரை, 2வது பெரிய கடற்கரை, உலகத்தின் மிகப்பெரிய இயற்கை அமைவு கடற்கரை ஆஸ்திரேலியா, 2வது சென்னை மெரினா. கடற்கரை இவர்களை புதைக்கிற கல்லறையாக மாற்றியதை தமிழின மக்கள் எப்படி சைத்துக்கிட்டது, எப்படி ஏத்துக்கிட்டாங்க? ஒவ்வொருத்தனுக்கு 2 ஏக்கர் சமாதிக்கு இப்ப 8 ஏக்கர் தின்றுருக்காங்க. இன்னும் எத்தனை ஏக்கர் தின்பாங்க? அப்ப என்ன வெறி வரும்? ஒரே நாள் ராத்திரி இங்க இருந்துச்சு எங்கன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம என் பங்காளி வடிவேல் சொன்ன கிணறு இருந்துச்சுங்க காணாங்க. டே, அந்த வேலையை நான் சொல்றவன் இல்லை, செய்யறவன். செஞ்சே வருவேன். நீ பாத்துக்க. சேட்டை, கொல்ல சேட்டை, இதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். நிலக்கரி எடுக்கிறேங்கிறது, ஈத்தேன் எடுக்கிறேங்கிறது, பூமி தாய் ஈரோ கொலையா இருக்கிறது. மாற்று இல்லைன்னா சொல்லு, மாற்று இருக்கு. ப்ளீஸ் கன்சிடர் இட். வா காற்றாலைக்கு, வா மின்சாரத்துக்கு, வா சூரிய ஒளி மின்சாரத்துக்கு வா. தீர்ந்து விடுகிற வளங்களையே நீ நோண்டிக்கிட்டு இருக்க. தீராத வளத்துக்கு வா. அது எப்பவுமே தீராது. சூரிய ஒளி இருக்கணும். மின்பூங்கா அமைச்சுக்க, காற்றாலை வை. பிரிட்டன் மாதிரி கடற்கரையில் போடு. போட்டிங் இருக்கு, எங்க பிஷரிங் இருக்கு, எங்க கப்பல் போகுது, எங்க வருது, அதை எடுத்து விட்டு. ஆனா நீண்ட கடற்கரை, பயனற்று நீண்ட இருக்கிற கடற்கரை ஓரங்கள்ல வை. 24 மணி நேரம் அடர் காற்று வந்துகிட்டே இருக்கு. அங்க மின் உற்பத்தி செய். விளைச்சலுக்கு பயன்படாத எத்தனையோ புறம்போக்கு இடங்கள் இருக்கு, அதுல போடு மின் பூங்காவை. நீ 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுற, சொந்தமா ஒரு விமானம் வச்சிருக்க, பிளைட் வச்சிருக்க, பதில் இல்லை வந்துட்ட. சொந்தமா ஒரு பிளைட் இல்லாத நாட்டுக்கு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்? பதில் இல்லை. அதே 5000 ஏக்கர்ல மின் பூங்காம என் மக்கள் கொடுப்பான். இது கிடையாது. கடல் அலையில மின்சாரத்தை தயாரிச்சு ஜப்பான், ஆஸ்திரேலியா, வா அங்க வா. மீத்தேன், ஆடு மாட்டு கழிவு, மக்கிய குப்பைகள் இருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் தயாரிச்சுக்கிற முடியும். இந்த மீத்தேன் எரிகாற்று தயாரிச்சுக்கிற முடியும். நீ அங்க வா. ஏன் பூமி தாயின் ஈரக்குலைய இதயத்தை போய் அறுத்துக்கிட்டு இருக்க, நோண்டிக்கிட்டே இருக்க? கொஞ்ச நாள் எடுப்ப, தீர்ந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவ? அந்த மாற்றதான் நம்ம சொல்றோம். இப்ப எங்க ஐயா எல்லாம் சாமி ஐயா, மகிழனை எல்லாம் என்னை ஆதரிக்காருன்னு என்ன, இவன் வந்தா ஏதோ நல்லது செய்வான்னு நினைக்கிறாங்க. நான் வந்தா அதெல்லாம் செய்வேன். சீமாநாயகன் நான் அவர் சொல்றாரு, அப்படி சொல்லும் போதே ஓஎன்ஜிசி பைப் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் சொல்லும் போது சுங்கச்சாவடி மூடுவேன், அப்படி மூடுவாருங்க அப்படின்னா. இந்த பஞ்சாப்ல மூடிட்டான், நோ சுங்கச்சாவடி. சாவடின்னு என் மக்களை சாவடிச்சது போதும். அவன் சொல்லிட்டான், அது தரம் இல்லை, சாலையில் ஒன்றும் பராமரிப்பு இல்லை, தேவையில்லை, அதை பல காலம் எரிச்சு எடுத்துட்டு கொண்டு போயிட்டான். இந்த அரசு செய்யுமா? நல்ல குடிநீர், தூய குடிநீர், சுவாசிக்க நல்ல காற்று, நஞ்சில்லா உணவு, அதான் நம்ம கனவு. இதையெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை, இந்த மேடையில் இருக்கிறவங்க வேலை இல்லை, ஒவ்வொருத்தருடைய வேலை, ஒவ்வொருத்தருடைய கடன். இந்த பூமியை இப்படி வச்சுட்டு உங்க பிள்ளைகளை விட்டு போறீங்களா? இப்ப நீங்க 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க, 40 ரூபாய்க்கு குடிக்கிறீங்க. உங்க மகன் எத்தனை ரூபாய்க்கு குடிப்பான்? எதிர்காலத்துல ஒருத்தங்க எழுதிருந்தான், அன்னைக்கு தாத்தா 6 ஏரியில குடிச்சாரு, கண்மாய் குளத்துல குடிச்சாங்க, கிணறுல தண்ணி குடிச்சாங்க. இப்ப நம்ம போத்தல்ல குடிக்கிறோம். நம்ம பிள்ளை யாரு குறவழியவாது கடிச்சு ரத்தத்தை தான் குடிக்கணும். எத்தனை நாளைக்கு நீ உறிஞ்சி ஊத்திருவ? பில் மொல்லிசன் ஆஸ்திரேலிய பேராசானவர், பேராசிரியர், காடுகளில் போயிட்டு இருக்கும்போது மலைக்காட்டில் ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. குச்சிட்ட குத்துறாரு.
விதையை போட்டு இப்படி விரல் அப்படி மண்ணை தள்ளிட்டு தண்ணியை ஊற்றிட்டு போகிறாரு. அதையும் பார்க்குறாரு. அங்கே ஒருத்தன் டிராக்டர் வச்சு ஆழமாக உழுது ரசாயன உரத்தை போட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்கான். அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு இந்த ஆதிவாசிட்டு பழங்குடிகிட்ட கேட்குறாரு, இந்த பில் மொல்லீசன். அந்த ஆதி குடிமகன் சொல்கிறான், நாங்கள் தாயின் மாரில் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்கிறாரு அப்படின்னு. இதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் தாயின் மாரில் பால் குடிங்க, அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிக்காதீங்க. அதை தான் இந்த வேலை இந்த நாடும் இந்த ஆட்சியாளர்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாறணும். அதுவா மாறாது, தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடாங்கிறான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை. நம்ம தான் மாற்றணும். அதுக்காக போராடுகிற எங்களை, குறிப்பா என்னை பார்த்தாலே நான் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சர்வதேச பயங்கரவாதி. ஏன்னா எனக்கு எந்த நாட்டுகளையும் நுழைய முடியாது, எனக்கு கடவுச்சீட்டு கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, முடக்கப்பட்டிருக்கேன். என்னை வந்து துணிஞ்சு ஆதரிச்சு கூட வந்து நிக்கிறதுக்கு ஒரு திமிர் வேணும்ல, அது அவங்க 2 பேருக்கு தான் இருக்கு. நாங்க இருக்கோம் உங்க கூட, நாங்க இருக்கோம். அப்ப நமக்கு ஒரு திமிர் வச்சு பரவாயில்ல, நமக்கு ஒரு ஆள் இருக்குடா, கூட்டம் இருக்கு. ஆனா இவங்களும் இல்லைனாலும் நான் சாதாரணமா சோர்ந்து படுத்துற ஆள் கிடையாது. நீங்க எல்லாரும் போயிட்டா கூட இந்த மேடை ஒரே ஆளா, நீ யாருமே சோரை பார்த்து பேசிட்டு இருப்பேன். உனக்கு தெரியுமா பூச்சி என்பது, வண்டு என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருப்பேன் ஒழிய அப்படிலாம் போற ஆள் கிடையாது ராஜா. நான் அதை நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு மதிப்பிற்குரிய பெருமக்கள் எவ்வளோ பேர் இந்த விழாவில் பங்கேற்று இருக்கிறாங்க. எனக்கு சூழியல்னு ஒன்று இருக்கு. என் கட்சியே சூழியல் கட்சி தான். நான் வந்து அதில் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியிருக்கேன். அது எங்கள் தங்கை வெண்ணிலா வந்து அதில் செயலாளர் இருக்காங்க. எங்கள் ஐயா மரம் மாசிலாமணி, என் தம்பி காசிராமன்லாம் அதில் பொறுப்பாளராக இருந்து இயங்குறாங்க. இது செய்யலாமா, செய்யுங்க, எந்த தடையும் போடுறதில்லை. அவங்க தான் மரக்கன்று நடுறது, பல லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு நாங்கள் நட்ட பனை பெருசாக வந்துட்டுது. ஒருவேளை நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள காய்ச்சாலும் காய்ச்சிரும், அது வருது. அந்த மாதிரி அதை செய்யணும். இங்கே கிளீன் இந்தியா இருக்குது, கிரீன் இந்தியா இல்லை. நாம் வரும்போதெல்லாம் அதெல்லாம் தான் கொண்டு வரணும். அதெல்லாம் ரொம்ப கடல் என்பது இன்னைக்கு உலக நாடுகளின் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டுகிற ஒரு குப்பை கூடமாக அது மாறி நிற்குது. எல்லாத்தையும் கடலுக்குள்ள தள்ளிடுறது, எல்லாத்தையும், எல்லா நச்சு கழிவுகளையும். அது எவ்வளோ பெரிய பேராபத்து பாருங்க. அணு உலையை வந்து கடற்கரை ஓரங்களில் தான் வைக்கிறாங்க. இப்போ தூத்துக்குடியில் இடிந்த கரையில் வச்சிருக்கிறது காரணம், அந்த அணு உலையை வந்து குளிர வச்சுட்டே இருக்கணும், அதுக்கு தண்ணீரை பீச்சு அடிச்சுட்டே இருக்கணும். அந்த அணு உலை மேலே படுற அந்த தண்ணீர் இருக்குல்ல, அது வந்து தனியாக அணு உலை வெடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த அணு உலையை தொட்டு கழுவி போகிற தண்ணீர்லேயே அந்த அணு கசிவு அந்த கதிர்வீச்சு போயிடும். அது போய் கடலில் கலக்கும்போது அங்கே இருக்கிற மீன்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். நீங்கள் பாருங்க, இந்த அணு உலையை கழுவி விடுற தண்ணீர் தரையில் விடுதுன்னு வச்சுக்கிறோங்க, அதில் ஒரு புல் முளைக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, அந்த புல்லை மாடு திங்குதுன்னு வச்சுக்கிறோங்க, அந்த மாடு பசு மாடு, அதில் பாலை கறக்குறீங்கன்னு வச்சுக்கிறோங்க, அந்த பாலை கறந்து அதை தயிராவோ நெய்யாவோ ஆக்கி அந்த நெய்யை ஒரு போத்தலில் அடைச்சி, கண்ணாடி போத்தல் அடைச்சி ஒரு இருள் அடர்ந்த வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அது பல 100 மின்விளக்கை போட்ட மாதிரி பளிச்சுன்னு ஒளிரும்ன்றான். பார்த்துக்கிறங்க. இந்த அடர்த்தியான மதில் சுவர்களை, இந்த சிமெண்டால கட்டப்பட்ட மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அந்த அணிகர் ஊடுருவி போகுங்க. லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் எதை? இந்த மதில் சுவரை. அப்ப மனித உடல் எம்மாத்திரம் பார்த்துக்க. இதெல்லாம் நம்ம பேசணும்னு என்ன சொல்றாரு தெரியுமில்ல? பயங்காட்டுறாரு, தேவையில்லாம பேசுறாருன்னா. இந்த அருணாச்சல பிரதேசம் என்னதுன்ட்டான் சீனாக்காரன். இவன் பேசவே இல்லை. கடைசி இன்னைக்கு 12 கிராமத்துக்கு அவன் பேர் சுட்டிட்டு போயிட்டான். அதை நாங்க ஏற்க முடியாது. நீ ஏற்கல, அவன் சூட்டிட்டு போயிட்டானே. அதான் பாகிஸ்தானா இருந்தா 10 அடி கொடுப்போம், நீங்கள் எங்களை ஒண்ணு பண்ண. சீனானா பேசிக்கிறோம், நிஜமா பேசிக்கணும் விஷயமா. ஏன்னா அவன் பெரிய ரவடி. இவைகளை மாதிரி ஒரு காமெடி பீஸ் உலகத்துல கிடையாது. என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டு கிடக்குறாங்க. அதில் இந்த மாதிரி சூழலில் எங்கள் ஐயா பாவு மகிழன் அவர்கள் என்னை அழைத்து இந்த சூழியல் இதில் எனக்கு இல்லை இந்த பாராட்டு, என் கட்சியில் இயங்குகிற சூழியல் சார்ந்து இயங்குகிற என் பிள்ளைகளுக்கான பாராட்டு தான்.
அந்த விருதை நான் அவர்களுக்கே சமர்ப்பிச்சிடுறேன், அவர்களுக்கே கொடுத்துட்றேன். அவங்க நல்லபடியாக இயங்கணும். இன்னும் அதை ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற ஒரு வேலை தான் எங்களுக்கு இது. அதனால் இது ஒரு காலம் நமக்கு வரும், அதை நம்ம அதுக்கான காலத்தை நம்ம உருவாக்கணும். அதில் ஆக சிறந்த பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற இந்த அவையில் இந்த சூழியலுக்கான ஒரு விருதை எனக்கு கொடுத்து பெருமைப்படுத்தியதற்கு ஐயா பாபுமகிழன் அவர்களுக்கும் அவரோட உடன் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வெண்ணிலா மட்டும் வெண்ணிலா